நம்ம தொந்தரவு செய்யலைன்னா ஸ்னேக்ஸ் எல்லாம் அமைதியாக தான் இருக்கும். நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணுமே தவிர பயப்படவே கூடாது. நான் இனிமே பயப்படவே மாட்டேன், பட் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன். நினைச்சேன்டா நீதான் நிச்சயமா ஏதாவது செஞ்சிருப்பேன்னு. ஏன்டா ஆதி, ஏன்டா இப்படி பண்ண? வர வர உனக்கு சேட்டை ரொம்ப அதிகமாயிடுச்சு. உன்னை ஹாஸ்டல்ல சேர்த்தா தான் நீ சரிப்பட்டு வருவ. இல்லப்பா, சாரிப்பா. டேய் முடுறா, நீ செய்யாத குறும்பா பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி இருக்க சொல்லி அவனை. அதுக்குன்னு அவன் எது பண்ணாலும் நம்ம கண்டிக்காம இருக்கணுமா? இப்படியே இவனுக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து நாமளே இவனுக்கு எடுக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது மாமா. விடுங்க அண்ணி, ஹரீஷ் பண்ணாத சேட்டையா இல்ல சின்ன வயசுல நானும் எங்க அண்ணனும் பண்ணாத சேட்டையா? வேணும்னா எங்க அப்பாவை கேட்டு பாருங்க, கதையா சொல்லுவார். என்னப்பா? ஆமா ஆமா, இதுங்க ரெண்டும் என்கிட்ட வாங்காத திட்டே இல்ல. வாய் வலிக்க வலிக்க திட்டிருக்கேன். ஆனா ஒண்ணு நித்யா, நாங்க என்ன சேட்டை செஞ்சாலும் எங்க அப்பா எவ்வளவுதான் திட்டினாலும் ஒரு தடவை கூட எங்களை கை நீட்டி அடிச்சதே இல்ல. எதுக்கு அடிக்கணும்? எதுக்காக அடிக்கணும்? கண்டிப்புடன் நடந்து கொண்டால் தண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் எதுக்காக சொல்லிருக்காங்க? குழந்தைங்களை தேவையான போது கண்டிச்சா பனிஷ் பண்ண வேண்டிய வேலையே இல்ல, அப்படிதானே? சமத்தடி நீ. இப்போ உன் பாம்பு பயம்லாம் போயிடுச்சா ஹரிஷ்? போன மாதிரியும் இருக்கு, போகாத மாதிரியும் இருக்கு. சோ இருக்கு ஆனா இல்லங்கிற மாதிரியா? சாரிடா ஹரிஷ், ஓகேடா. ஹரிஷ், ஒரு நிமிஷம் என் கூட வா. ஏன் உன் பாம்பு பயத்தெல்லாம் நான் போக்குறேன். எப்படி? நீ முதல்ல என் கூட வா, நான் அப்புறம் சொல்றேன். எப்படிமா? எப்படி மேஜிக் பண்ண போறியா? ஒரு மேஜிக்கும் இல்ல, ஒன்லி லாஜிக் மட்டும். ஓ, பொம்மை சொன்னா அர்த்தம் இருக்கும். நீ போமா, நீ போ. டேய் போயேண்டா. சொல்லு பொம்மி, என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னியே. ஏய், அதுக்கு தானே நெட்ல தேடிட்டு இருக்கேன். எதுக்கு நெட்டு? வரேன் இரு, சொல்றேன். என்ன பொம்மி, என் பாம்பு பயத்தை போக்குறேன்னு சொல்லிட்டு ஐபேட பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இதுக்கு தான். இதை பார்த்தா நீ பாம்பை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். ஆ, என்ன திரும்பவும் பாம்பா? என்ன பொம்மி, நீ ஏன் வீக்னஸ் தெரிஞ்சு கிண்டல் பண்றியா? நான் ஒன்றும் கிண்டல் பண்ணல. பாம்பை பத்தி ஆதி உன்கிட்ட சொன்னதெல்லாம் போய். ஆ, உனக்கு அதை புரிய வைக்கிறதுக்கு தான் இதை காட்டுறேன். so you are going to help me, right? Yes, of course. இப்ப புரிஞ்சுதா? நிறைய ஸ்னேக்ஸுக்கு பாய்சனே இல்ல. எஸ் பொம்மி, நான் இது வரைக்கும் பாம்புனா பாய்சன் தான் நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம தொந்தரவு செய்யலைன்னா ஸ்னேக்ஸ் எல்லாம் அமைதியாக தான் இருக்கும். நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணுமே தவிர பயப்படவே கூடாது. நான் இனிமே பயப்படவே மாட்டேன், பட் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன். எதுக்கு? பாம்பு வந்தா கேர்ஃபுல்லா இருக்கணும் நீ தானே சொன்ன. ஐயோ ஐயோ, நம்ம வீட்டில் எங்கடா பாம்பு வரப்போகுது? ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்கும். பாம்பெல்லாம் இங்கே வரவே வராது. நீ கண்டதை எதையாவது பார்த்து பாம்புன்னு பயப்படாம இருந்தா அதுவே போதும். அதெல்லாம் இனிமே நான் பயப்பட மாட்டேன் பொம்மி. பாம்பு பயம் போயே போச்சு. தேங்க்ஸ் பொம்மி. யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். ஆண்டவனே, என்னம்மா எல்லாரும் உட்காந்துட்டீங்க? எல்லாரும் உட்காந்தா யாரு பரிமாறுவா? அதானே. நாங்க சர்வ் பண்றோம். என்னடா நீங்களா? எஸ் தாத்தா. தேங்க் யூ. நாங்க தான் உங்களுக்கு சர்வ் பண்ணுவோம். என்னடா இது ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு ஊட்டி விடவே 4 ஆள் வேணும்,
நீங்க பரிமாற போறீங்களா? நித்யா, மாமா மழை கிழ வருதான்னு பாரு. இல்லையே, ரேடியோல கூட இன்னைக்கு நியூஸ் கேட்டேனே, அதுல கூட மழை வரும்னு சொல்லவே இல்லையே. தாத்தா நீங்க என்ன வேணா கிண்டல் பண்ணுங்க, ஆ. நாங்க இன்னைக்கு சர்வ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். எப்படி அசந்துறோன்றத பாருங்க. யாருடா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயம் எல்லாம் கத்து கொடுத்தது? வேற யார் தாத்தா? ஆ. பொம்மி தான். ஆ? என்னது பொம்மியா? எஸ் அங்கிள், பொம்மி தான். வீட்ல பெரியவங்க நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்றாங்க, நாமளும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னான். சோ உடனே செய்யலாம்னு ரெடி ஆயிட்டோம். வெரி குட். மம்மி இஸ் கிரேட். அவ பேச்ச கட்டி நடந்துக்கிறீங்க பாருங்க, நீங்களும் கிரேட். ஆமா, பொம்மி எங்க? பொம்மியாச்சும் மேல ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க தாத்தா. பண்ணட்டும். இதோ உங்க அப்பாவும் உங்களை மாதிரி வீட்டு வேலைக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். எங்க அப்பாக்கு என்ன குத்தம் சொல்லனா தூக்கமே வராதே. உண்மை தானே சொல்றாரு மாமா. விடுமா, உண்மையை சொன்னா பொல்லாப்பு வரத்தான் செய்யும். கரெக்ட் மாமா. அப்பப்பா தம்பிகளா பசிக்குது, சீக்கிரம் சர்வ் பண்ணுங்கடா. இப்பவே வரும். சீக்கிரம். ஓகே. இவன் கோச்சுக்கிறானே, இவன் அம்மாவுக்கு நான் எத்தனை நாள் மாவாட்டி கொடுத்துருக்கேன்னு தெரியுமா? அடைக்கெல்லாம் அரைக்க சொல்லுவான். வாங்கடா பசங்களா, சீக்கிரம் பரமாறுங்கடா, தாத்தாவுக்கு பசிக்குது. என்ன செஞ்சிருக்கீங்க? டின்னரா? டின்னருக்கு பாம்பு தாத்தா. பாம்பா? ஏண்டா நீ என்ன சைனாக்காரனா பாம்பெல்லாம் பரிமாறுறதுக்கு? ஐயோ தாத்தா, நூடுல்ஸ் தான் பாம்புன்னு சொல்லி உங்களை கிண்டல் அடிக்கிறான். அப்படியா? ஏ ஹரீஷ், விஷம் இல்லாத பாம்பா எனக்கு போடு, விஷம் இருக்கிற பாம்பு இவங்களுக்கு எல்லாம் போட்டுரு. இது பாடுறா, பிளேட்ல நெளியணும் பாம்பு. போடு 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 போடு, இன்னும் கொஞ்சம் போடு. மாமாவுக்கு ராஜநாகம். ஓ, கிங் கோப்ராவா? அத்தைக்கு பச்சை பாம்பு. தேங்க் யூ. இந்தடா ஆதி. இந்தாப்பா. அது கூட. அம்மாவுக்கு அனகொண்டா. ஓ, தாத்தாவுக்கு ஸ்பெஷல் தண்ணி பாம்பு. தண்ணி பாம்பு உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். பாம்புங்கிற வார்த்தையை கேட்டாலே பயப்படுவியே, இத்தனை முறை பாம்பு பாம்பு பாம்புங்கிற பயமெல்லாம் போயிடுச்சா? இப்படிதான் இருக்கணும். சரி, இந்த தைரியம் உனக்கு எப்படி வந்துச்சு? நானும் கேட்கணும் தான் நினைச்சேன். என்னடா ஹரீஷ், எப்படி இவ்ளோ சேஞ்சஸ்? அதுவா? ஐயோ ஆன்ட்டி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆன்ட்டி, பொம்மியால வந்த சேஞ்சஸ் தான் இது. பொம்மியாலையா? அவ என்ன செஞ்சா? இல்ல ஆண்டி, நான் ரொம்ப பயந்து போயிருந்தேனா. பொம்மி தான் ஸ்னேக்ஸ் பத்தி நிறைய டீடைல்ஸ் கொடுத்தா. ஓ, கேக்குறாங்கயா டீடைல். அப்பா சும்மா இருங்கப்பா, அவன் சொல்லட்டும் முதல்ல. சொல்லுடா கண்ணா, பொம்மி என்னடா சொல்லி கொடுத்தா? இல்லம்மா, பாம்பு பழி வச்சு கடிக்கும், அடுத்த ஜென்ம வரைக்கும் காத்திருந்து கூடவே வந்து பழி வாங்கும் அப்படின்னு ஆதி சொன்னால. அதெல்லாம் பொய்மா, சும்மா என்ன பயமுறுத்துறதுக்காக சொல்லியிருக்கான். ஸ்னேக் அப்படிலாம் கிடையாது, அது யாரையும் தொந்தரவு பண்ணாது. நம்ம கம்பி எடுத்து அடிச்சாலோ இல்ல தெரியாம மிதிச்சாலோ தான் ஒருவேளை கொத்தலாம். அதுவும் அது தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தான், மற்றபடி யாரையும் பிளான் பண்ணி பாம்பு கடிக்காதுன்னு அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் காட்டினான். பாம்புக்கே தெரியாம அதோட நடவடிக்கைகளை நாள் கணக்கா காத்திருந்து கேமரால ஷூட் பண்ணதான். அனகொண்டா, அப்புறம் நம்ம தமிழ் மூவிஸ்ல வர பாம்பு, அதெல்லாம் கற்பனமா. சோ பயப்படாதன்னு சொல்லி கொடுத்தா. அத்தோட எனக்கு பாம்பு பயமே போயிடுச்சு. வெரி குட். பொம்மி இஸ் கிரேட். ஆமா மாமா, பொம்மி இஸ் ரியலி கிரேட். மொத்தத்துல வெரி இன்டெலிஜென்ட் கேர்ள். ஏய், பொம்மி கிட்ட நிறைய விஷயம் கத்துக்கங்கடா. ஏன்னா அவகிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு. she is very good teacher. ஆதி, டேய் ஆதி, பால் பாக்கெட் எடுத்து வர எவ்வளவு நேரம்டா? வரமா?
சே, இந்த ஆலன்னு ஜோசனும் நம்மளை காலையிலே மூட் அவுட் ஆக்கிட்டாங்களே. எவ்வளோ சந்தோஷமாக பால் பாக்கெட் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தா, சே அவனுங்க காலையிலே ட்ராக் ஷூட் போட்டு வந்து பந்தா பண்ணி என்னை கடுப்பேற்றிட்டு போயிட்டானுங்களே. சே, அவனுங்க மட்டும்தான் அவங்க அப்பா கூட வாக்கிங் போவானுங்களா? புது ட்ராக் ஷூட் வாங்குவானுங்களா? நானும் போகிறேன், நம்ம வீட்டில் கூட தான் தாத்தா வாக்கிங் போகிறாரு. தாத்தா கூட வாக்கிங் போகிறேன், புது ட்ராக் ஷூட் வாங்குறேன். அவனுங்களுக்கு முன்னாடி நானும் பந்தா காட்டுறேன். இது நடந்தே ஆகணும். ஆனால் இதெல்லாம் நடக்குமா? அப்பா வாங்கி தருவாரா? அப்பாட்ட சொன்னால் கேட்க மாட்டாரே. மெதுவாக தாத்தா கிட்டேருந்து ஆரம்பிக்க வேண்டியது தான். தாத்தா கிட்ட சொன்னாதான் கரெக்டாக நடக்கும். இப்போ உள்ளே போக வேணாம், தாத்தா வாக்கிங் போயிருப்பாரு. இப்போ வர நேரம்தான். அவரை வழியிலே மடக்கி விஷயத்த சொல்லுவோம். இன்னைக்கு எப்படியும் ட்ராக் ஷூட் வாங்குறோம். இது இந்த பால் மேலே சத்தியம். ஓகே சார், அப்புறம் பார்ப்போம். உள்ள கூப்பிட்டு ஒரு கப்பு காப்பி கொடுக்கலாம்னு நினைச்சேன். என் மருமகன் ஏத்துக்க மாட்டான். ஏற்கனவே ஒரு முறை சாப்பிட்டுருக்கேன் சார். கோடி புண்ணியம், ஆளை விடுங்க. நம்ம வீட்டு காப்பி பத்தி எல்லாமே தெரிஞ்சு போச்சா இவருக்கு? நம்ம வீட்டு நலமாக 4 பக்கம் குடிச்சிருச்சு போட்டு. நான் தான் குடிச்சாகணும். என்னடா ஆஜி,